இந்த நந்தி சிலையிலேருந்து கொட்டுற தண்ணி நின்று இது வரைக்கும் இந்த ஊரில் யாரும் பார்த்ததே இல்லையாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் குளத்துலேருந்து ஹனுமாரே நீர் எடுத்து குடித்ததா ஒரு வரலாறு இருக்குது. இப்படி பல சிறப்புகளை பெற்றிருக்கிற இந்த கோயில் தான் வாலீஸ்வரர் கோவில். பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் சோழர்களும் நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. தேவார தலங்களில் இதுவும் ஒன்று. அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. சென்னையிலேருந்து திருப்பதி போகிற ஹைவேஸில் சுருட்டப்பள்ளி தாண்டி ராமகிரின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது. ஆந்திராவோட சித்தூர் மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்குது. கூகுள் மேப்பில் ராமகிரின்னு போட்டு சர்ச் பண்ணிங்களாலே உங்களுக்கு லொக்கேஷன் கிடச்சிரும். ஒரு காலத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான கோவிலாக இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவும் அதே பழமையோட இந்த கோவிலை இன்னமும் பாதுகாத்துக்கிட்டு வராங்க. வாலீஸ்வரர் கூடவே இங்கே மரகதாம்பிகையும் அதே மாதிரி காலபைரவர் கோவிலும் இங்கே இருக்குது. ராமனுக்கும் ராவணனுக்கும் நடுவில் ஏற்பட்ட போரில் ராமர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இந்த போரில் ராவணன் கொல்லப்பட்டதால் தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இதை சரி செய்யறதுக்கு காசியிலிருந்து ஒரு லிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து பூஜை செய்யணும்னு சொல்லி ஹனுமாரை காசிக்கு அனுப்பினார். ஹனுமாரும் காசிக்கு போய் லிங்கத்தை எடுத்துக்கிட்டு வராரு. அந்த நேரத்தில் காலபைரவர் இந்த ராமகிரியில் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு விரும்புகிறாரு. அதனால் காலபைரவர் சூரிய பகவானிடம் வேண்டி அதிக வெப்பத்தை வெளியிட சொல்றாரு. அதே நேரத்தில் இங்கே ஒரு குளத்தையும் உருவாக்குறாரு. வெப்பம் தாங்காத ஹனுமாரும் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. அங்கே சிறுவன் வேஷத்தில் இருந்த கால பைரவர் கிட்ட லிங்கத்தை கொடுத்து இதை தரையில் வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளத்துக்கு தண்ணி குடிக்க போறாரு. ஹனுமார் தண்ணி குடிக்கிற நேரத்தில் கால பைரவர் லிங்கத்தை கீழே வச்சுட்டு அவரும் மறைஞ்சிடுறாரு. திரும்பி வந்து பார்த்த ஹனுமாருக்கு பெரிய அதிர்ச்சி. அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் தரையில் இருக்க லிங்கத்தை அவரால் எடுக்கவே முடியலை. தன்னோட வாளை வச்சு லிங்கத்தை கட்டி இழுக்க பார்க்குறாரு. அதுவும் நடக்கலை. அதனால தான் இந்த கோவிலுக்கு வாலீஸ்வரர் கோவில்னு பேர் வந்ததா ஸ்தல வரலாறு சொல்லுது. காலபைரவரால் உருவாக்கப்பட்ட இந்த திருக்குளத்துக்கு நந்தி தீர்த்தம்னு பேர் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க மலையிலிருந்து வர நீரூற்று இந்த நந்தி வாய் வழியாக தான் இங்கே கொட்டுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நந்தி வாயிலேருந்து கொட்டுற இந்த தீர்த்தம் என்றைக்குமே வத்தாதான்.